காவிரி நதிநீர் பிரச்சினை ஏன் தீர்க்கப்படாமல் உள்ளது? மத்திய அரசுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி. பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில், மத்திய அரசுதான் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று அரைவேக்காட்டுத்தனமாக ஒருவர் அனுபவமின்றி சொல்லிக் கொண்டிருக்கார். அப்படியானால் காவிரி நதிநீர் பிரச்சனையை 50 ஆண்டு காலமாக தீர்க்காமல் ஏன் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழகம் கேட்கிற தண்ணீரை கேரளம் கொடுக்கும், கேரளத்திற்கு தேவையான தண்ணீரை தமிழகம் கொடுக்கும், சகோதர உணர்வோடு நாங்கள் புரிந்துணர்வு செய்து கொள்வோம் என்று சொல்லி உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு உயர்மட்ட குழு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியது. சுமூகமான தீர்வு காணப்பட்டு வந்த நேரத்திலே கொரோனா வந்த காரணத்தினாலே பணிகள் தாமதமாகி நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சி அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். மத்திய அரசு இறுதியாக தேவையான நிதியை தரலாம். மத்திய அரசு நிதி இல்லாமலே அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும், அதேபோல பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான உயர்மட்ட குழுவும் எடப்பாடியார் அமைத்தார். அதுவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. ஆனமலையார் நல்லாறு திட்டத்தின் மூலம் 10 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும், கோவை திருப்பூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கிடைக்கும். பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தின் நிறைவேற்றினால் அதன் மூலம் 10 TMC தண்ணீர் பவானி சாகர் அணைக்கு கூடுதலாக கிடைக்கும். கொங்கு மண்டலம் மிக சிறப்பாக அடையும். இந்த திட்டத்தை சிறப்படையும். இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற அக்கறையும் ஆற்றலும் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை வேறு யார் இதில் குறுக்கிட்டு என்ன சொன்னாலும் அது தேர்தல் நேரத்திற்கு 70 ஆண்டு காலமாக சொல்லப்படுகிற பொய்யான பரப்புரை மட்டும்தான்.